என்னாச்சு இவ்ளோ லேட்டா வரீங்க? ஏன் உன்னோட வாயிலிருந்து இப்படி துர்நாற்றம் வருது? நீங்க பேசும்போது கூட இருக்கவங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்களா? காரணம் உங்க வாய் துர்நாற்றமாவும் இருக்கலாம். இதனால உங்க கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா பாதிக்கும். உங்க வாயில எஞ்சி இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸோட பாக்டீரியாஸ் ரியாக்ட் ஆகும்போது ஒரு ஃபவுல் ஸ்மெல் ஏற்படுது. இதனாலதான் முக்கியமா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும். இதை தவிர்த்து பற்கள் ஏற்படுற சொத்தை, நாக்கோட மேற்பகுதியை நம்ம சரியா கிளீன் பண்ணாம இருக்கிறது, ஈறுகளில் ஏற்படுற வீக்கம், வாயில ஏற்படுற வறட்சி, இது மாதிரி சில காரணங்களாலேயே உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரலாம். சில நேரங்களில் உங்கள் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் போன்ற காரணங்களாலேயும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறது, உங்கள் நாக்கோட மேற்பகுதியை க்ளீனாக வச்சுக்கிறது, ஃப்ளாசிங் பண்ணுறது, ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் ஃபாலோ பண்ணுறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே நீங்கள் வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம், கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணலாம். சரி, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.